ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை இந்தியாவுக்குள்ளே நம்ம இந்தியன் ரயில்வேஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது, இந்தியாவில் எங்கேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் அனுப்பலாம், அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். நீங்கள் போய் உள்ள பார்சல் ஆஃபீஸில் போய் நீங்கள் ஃபார்முன்னு கேட்டிங்கனாலே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியில் போய் பெட்ரோலை காலி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படணும்னா வெளியிலேயே அங்கங்கே போர்ட்டரில் அந்த பார்சல் பண்ணுறவங்களே உங்களுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணி கொடுத்துருவாங்க நீட்டாக. ஸோ அவங்க ஒரு டியூப் போட்டு என்னோடய வண்டியில் இவ்வளோ பெட்ரோல் இருந்துச்சுங்க, இவ்வளோ பெட்ரோல் இருந்துச்சு. ஸோ லாங் ட்ராவல்னால நான் போட்டு வந்தேன். ஸோ பெட்ரோல் காலி பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை. பெட்ரோல் மட்டும் எடுக்க மாட்டாங்க, வண்டியில் ஒரு பொட்டு கூட இல்லாமல் துணியை உள்ளே வச்சு தொடச்சி எடுப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ் கைஸ். உள்ள துணியை வச்சு ஒரு சின்ன துளி கூட இல்லாமல் எடுப்பாங்க. அதோட ஒரே ப்ராப்ளம் என்னென்னா, அந்த கம்பை வச்சு குத்துவாங்க, ஒரு அந்த கம்பி வச்சு குத்துவாங்க, அது லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகும், அவ்வளோதாங்க கைஸ். உள்ளே சுற்றிட்டு இவ்வளோ பெட்ரோல் இருந்துச்சு உள்ளே. ஸோ மறுபடியும் விடலை, இவ்வளோ பெட்ரோல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அவர் அந்த துணியை வச்சு தொடச்சி எடுத்தாங்க கைஸ். மறுபடியும் தொடச்சி அங்கங்கே துளி துளியாக இருந்ததுனால டியூப்பை வாயில் வச்சு எடுத்தாங்க. அவரோட வாய்க்கு உள்ளேயே பெட்ரோல்லாம் போயிடுச்சு. அதை வாயை போய் கழுவிட்டுலாம் இருந்தார், தண்ணியை ஊற்றி கழுவிட்டு இருந்தார். ரொம்ப பாவமாக இருந்துச்சு கைஸ். நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் வண்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அப்படின்னா, வண்டியோட ஆர்சி புக் கம்பல்சரியாக தேவை. அப்புறம் வண்டியோட ஓனர் நேம், ஏதாவது ஒரு எண்டில் வண்டியோட ஓனர் இருக்கணும். ஒன்று ரிசீவ் பண்ணுற இடத்துல வண்டியோட ஓனர் இருக்கணும், இல்லை சென்ட் பண்ணுற இடத்துல வண்டியோட ஓனர் இருக்கணும், இது கம்பல்சரி. அப்புறம் சென்ட் பண்ணுறவரோட ஆதார் கார்டு வேணும், ரிசீவ் பண்ணுறவரோட ஆதார் கார்டு வேணும். இவ்வளோ தாங்க மொத்த டீட்டெயில், மொத்த டாக்குமெண்ட்ஸே. ஆதார் கார்டு, வண்டியோட ஒரிஜினல் ஆர்சி இல்லைனா ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் கூட போதும். ஏதாவது ஒரு எண்டில் ஓனர் இருக்கணும். ஸோ கைஸ், அவர் பெட்ரோல்லாம் காலி பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செக்கிங் பண்ணுறதுக்கு உள்ளேருந்து அந்த ஆஃபீஸர் வந்தார், ரயில்வே அந்த பார்சல் ஆஃபீஸர். அவர் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் பெட்ரோல் எல்லாம் காலி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவார். கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நமக்கு அந்த ஃபார்மை கொடுப்பார். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான இன்னொரு துணியை எடுத்து, ஒயிட் துணியோ ஏதாவது ஃப்ரெஷ்ஷான துணி எடுத்து நம்ம வண்டி டேங்க் உள்ளே சுற்றி அந்த கம்பியை வச்சு குத்தி உள்ளே சுற்றி காமிப்பாங்க. தென் வண்டியை குலுக்குவாங்க. ஏதாவது ஒரு சில துளி இருந்தால் கூட அந்த துணியில் ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா குலுக்குவாங்க. குலுக்கி அந்த துணியை வெளியே எடுத்து ஆஃபீஸர்கிட்ட கொடுப்பாங்க. ஆஃபீஸர் என்னத்தை கன்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஈரமாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவார். ஏதாவது கொஞ்சம் அவருக்கு டவுட் இருந்தாலும் மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால தான். ஏன் அப்படின்னா, ஃப்ளேமபிள், இது லைட்டாக ஃபயர் ஆச்சுன்னா ஹோல் நம்ம ரயில்வேக்கு ஏதாவது பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. இது நல்லது தான் நமக்கு, நம்மளை பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப நல்லது தான். அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, லைட்டாக ஈரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணார். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, துணியோட இன்னொரு எண்டை மறுபடியும் உள்ளே விட்டு சொல்லுங்கள், கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டார். ஸோ அதனால் மறுபடியும் அந்த துணியை உள்ளே விட்டு செக் பண்ணாங்க. நான் எங்கேருந்து எங்கே அனுப்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, கொல்லம்லேருந்து திருச்சி தான் அனுப்புகிறேங்க. உங்களோட வண்டியோட வேல்யூ பொறுத்து உங்களோட அமௌண்ட் இருக்கும். புல்லட் ராயல் என்ஃபீல்டு வச்சுட்டிங்கன்னா 300 எக்ஸ்ட்ரா. நீங்கள் எங்கேருந்து எங்கே அனுப்புனீங்கனாலும் நார்மல் பைக்கை விட ராயல் என்ஃபீல்டு பைக்கு 300 எக்ஸ்ட்ரா. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். ஸோ மறுபடியும் உள்ளே ஃபுல்லாக போட்டு குலுக்கி எடுத்தாங்க. குலுக்கி எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவருக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார், எங்கேயுமே ஈரமாக இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு உள்ளே கூப்பிட்டு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொன்னாங்க. ஸோ அவ்வளோதாங்க. நான் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே என்ன பண்ணாங்கன்னா, வெளியில் வண்டியை பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வாங்கி கொடுத்த அந்த ப்ராடக்ட்ஸ், நம்ம வெளியில் இருக்கிற பக்கத்து கடையிலேயே ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கி கொடுக்கணும்னா, சாக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். கைஸ் சொல்ல மாட்டேன், இன்னொரு வெரிஃபிகேஷன், செகண்ட் வெரிஃபிகேஷன் நம்மளோட ஆர்பிஎஃப்லேருந்து வருவாங்க. ஆர்பிஎஃப், இந்தியன் ரயில்வே போலீஸ், அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் பார்சல் பண்ண ஆரம்பிப்பாங்க. என் வண்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது வெரிஃபிகேஷனும் ஒருத்தர் வந்து அவரும் வெரிஃபை பண்ணார். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாரு, எல்லாம் பார்த்தாரு. அப்புறம் வண்டியோட இதெல்லாம் தொடச்செல்லாம் பார்த்தாங்க. அவரும் ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் வண்டியை மேலே ட்ரெயின்லேயே ஏற்றுனாங்க. ஸோ வண்டி மேலேயே நம்மளோட டீட்டெயில்ஸ் எழுதிடுவாங்க, எங்கேருந்து எங்கே போகுது, எந்த ஸ்டேஷன் போகுது எல்லாம் எழுதிடுவாங்க. நம்ம ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதிடுவாங்க. ஸோ எனக்கு வண்டி 3:30 ஃப்ரம் கொல்லம், இங்கே 1:30க்கு திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆச்சு.
திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் பார்சல் ஆஃபீஸில் போய் நான் கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, மார்னிங் ஒரு 6:30க்கு மேலே எப்போ வேணால் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம திருச்சியோட பார்சல் ஆஃபீஸ் இதுதான். நம்ம A to B புதுசாக வந்துருக்கு. A to B பக்கத்தில் அந்த அந்த டெட் எண்டு லெஃப்ட்டில் டெட் எண்டில் தான் அந்த பார்சல் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் கேட்டோடனே அவங்க சொன்னாங்க மார்னிங் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ மார்னிங் அந்த ஸ்லிப் எடுத்துகிட்டு போனேன். 11 ரூபா கேட்டாங்க. இவ்வளோ நேரம் இருந்ததுனால 11 ரூபா மட்டும் இங்கே பே பண்ணோம். ஸோ 11 ரூபா கொடுத்தோடனே நம்ம வண்டியை வெளியே கொடுத்துட்டாங்க கைஸ். அவ்வளோதான் இந்த ஹோல் ப்ராசஸ். நீங்களும் எங்கேருந்து வேணாலும் அனுப்பலாம் கைஸ். தேங்க்யூ.